எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அறுவடை பொன்னாங்கண்ணி கீரைங்க. இது சாதா பொன்னாங்கண்ணி தான். இந்த தொட்டிலேயே பார்த்தோம்னா கொஞ்சோண்டு இந்த புதினா நடவு செஞ்சுருக்குங்க. அதுவும் இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சிடுச்சு. இப்போது அடுத்ததாக தேவையான அளவு நம்ம முள்ளங்கியை அறுவடை பண்ண போகிறோங்க. 2 தொட்டியில் நான் போட்டிருக்கேன். சூப்பராக வளர்ந்துருக்குங்க. தொட்டியில் கொஞ்சம் 2-3 நடவு செஞ்சுருக்கேங்க. அது ஓரளவு நல்லா வளர்ந்துருக்கு. அதனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணிடலாம். இந்த கீரையை பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்மளுக்கு கீரை கிழங்கு ரெண்டுமே இதில் கிடைக்கும். இப்போ நம்ம முள்ளங்கி பொன்னாங்கண்ணி கீரை ரெண்டுமே நம்ம அறுவடை பண்ணியிருக்கோங்க. அடுத்ததாக பூக்கள் கொஞ்சம் இருக்குங்க. அதை நம்ம அறுவடை பண்ணி எடுத்துடலாம். இந்த பூக்களில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 செடி இருக்குங்க. 4 செடியுமே நானே பதியம் போட்டு எடுத்து வச்சது. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இது நம்மளுக்கு பூ கொடுத்துட்ருக்குங்க. இது பார்த்தோம்னா நித்திய மல்லி. நிறைய பேர் 2 செடியில் குழம்புறாங்கன்னு நினைக்கிறேன். நித்திய கல்யாணி அப்படின்றது வேறங்க, நித்திய மல்லி அப்படின்றது வேற. நித்திய கல்யாணி நம்ம தலையில் வைக்க முடியாது, ஆனால் நித்திய மல்லியை நம்ம தலையில் வைக்க முடியும். இது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் தெரியாமல் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தப்பாக நினச்சிட்ருக்காங்க. ரெண்டுமே ஒன்று இல்லைங்க, ரெண்டுமே வேறு வேறு, சரிங்களா? நித்திய மல்லி அப்படின்றது வேறு, நித்திய கல்யாணி அப்படின்றதும் வேறு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மனோமல்லி.
பார்த்தோம்னா செடி முல்லைங்க. நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து செடி முல்லை, மனோமல்லி, நித்திய மல்லி, அப்புறம் இன்னொரு மல்லி வந்து இருக்குது. அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுவும் வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும். அது வந்து கொடியாக போகுது. எல்லார் வீட்லேயுமே அது வந்து இருக்குங்க. அது பேர் என்னன்ட்டு தெரியல எனக்கு. என் வீட்டுக்காரன்ட்ட கேட்டுட்டு இன்னொரு வீடியோவில் நான் அதை சொல்லி விட்றேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து சூப்பராக பூக்களை வந்து பறிச்சிட்டோம். இது வந்து பார்த்தோம்னா ஒரு அரை முழத்துக்கு வந்து இருக்குங்க கட்டினோம்னா. இந்த கத்திரிக்காய் வந்து என்னடா இந்த அளவுக்கு பழுத்திருக்கே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். இதை நான் வந்து விதைக்காக விட்டுருக்கேங்க. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா இதுக்கு மேலே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எலி வந்து சாப்பிட்டு போயிடுங்க. அதனால் என் வீட்டுக்காரர் வந்து கட் பண்ண சொல்லிட்டேன் நான் இதை. இந்த கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி நல்லா வளர விட்டுட்டு லைட்டாக பழுத்ததுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் இதனுடைய விதைகள் வந்து பார்த்தோம்னா நல்லா முத்திருக்கும். நம்ம வந்து எடுத்து வேறொரு தொட்டியில் விதைகள் போடும்போது எல்லா விதைகளும் சூப்பராக முளைச்சி வருங்க. நம்ம மாடித்தோட்டத்தில் பூக்கள், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய், அதுக்கப்புறம் முள்ளங்கியோடு சேர்ந்து முள்ளங்கி கீரை நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மாடித்தோட்டத்தில் கிடச்சிருக்குங்க. சரிங்க, அடுத்த அறுவடை வீடியோ வரும் வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.